Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்ல நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் us at canex.ca/consultation. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. வள்ளி திரைப்படத்தில் பணியாற்றும் போது ரஜினிகாந்தோட நல்லா பேசக்கூடிய நல்லா நிறைய அனுபவம் சார் அவரோட. அதுவும் என்னென்ன சார், மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லணும். என்னென்ன சார், எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஆச்சரியம் தான் ரஜினி சார் படம் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது. நிறைய அனுபவம் இருக்குது அந்த படத்தில். ஃபஸ்ட்டு எனக்கு பேசின சம்பளம் பார்த்தீங்கன்னா சார், அந்த படத்துக்கு 5,000 ரூபா தான் பேசினாங்க. அவர் என்ன சொன்னார்னா, நடராஜ் சார் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க, நம்ம ஒரு 40-50 நாள் ஷூட்டிங் தான் போக போகிறோம், அதுக்கு மட்டும் ஒரு 5,000 ரூபா நீங்கள் வாங்கிட்டு ஒர்க் பண்ணி கொடுங்கண்ணா. ஓகே சார், ரஜினி சார் படம் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு, ஒன்றும் இப்போ பணம் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசி கமிட் ஆகி 2,000 ரூபா அட்வான்ஸு கொடுத்தாங்க எனக்கு. வாங்கிட்டு ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஷூட்டிங்கே ஒரு 15 நாளோ 20 நாளோ இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ரஜினி சார் கேட்குறாரு, இந்த அசிஸ்டன்ஸுகளுக்கெல்லாம் என்ன பேமெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னோடனே நடராஜ் சார் லிஸ்ட்டு கொடுத்தோன்னே அவர் டென்ஷன் ஆகிட்டார். அவர் என்ன இவ்வளோ கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னு. அப்போ கூப்பிட்டு சொல்லி, ஏங்க நம்ம படம் பண்ணுறாங்க, நம்ம கம்பெனி, டெக்னீஷியன்லாம் நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அன்னைக்கு காலகட்டத்தில் வாசு சார் தான் பெரிய டைரக்டர், லீடிங் டைரக்டர். வாசு சார் அவரோட அசோசியேட் அசிஸ்டண்ட்டுகளுக்கெல்லாம் என்ன சம்பளம் கொடுக்குறோ அதை இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு திருப்பி இது பண்ணி எனக்கு 15,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 5,000லேருந்து 15,000க்கு போய் அட்வான்ஸே 5,000 ரூபா கொடுத்துட்டாங்க. எனக்கு பயங்கரமாக ஆச்சரியமாக போயிடுச்சு. 5,000 ரூபா செலவு பண்ணுறதே பெரும்பாடாக போயிடுச்சு. நான் பாட்டு வாட்சை வாங்கி பார்க்குறேன், மோதிரத்தை வாங்கி பார்க்குறேன், செலவு தீரவே மாட்டேங்குது. காசு சட்டையை வாங்குறேன், பேண்ட்டை வாங்குறேன், பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், அவ்வளோ பெரிய காசாக இருந்தது 5,000 ரூபா நமக்கு. அங்கே இன்னொன்று என்னென்ன சார், ஆஃபீஸ் ராகேந்திர கல்யாண மண்டபத்தில் தான் ஆஃபீஸ் சார். அந்த உள்ள அவங்க ஆஃபீஸ் இருக்கும், அதில் மேலே தான் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸும் வச்சுருந்தார். எல்லாமே அங்கே தான் நாங்கள் ஷெட்யூல் போடுறது எல்லாமே. என்னென்ன சார், இப்போ அதெல்லாம் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு சார். என்னென்னா, அங்கே கல்யாணம் நடக்குதுன்னு வச்சிங்களேன், நாங்கள் 3 வேளையும் அங்கே சாப்பிட்டுக்குவோம் கல்யாண வீட்டில். மொதல் நாள் ஈவினிங் டிஃபனு, மறுநாள் காலையில் டிஃபனு, மத்தியானம் லஞ்சு, விதவிதமான சாப்பாடு சார். அந்த படம் ஒர்க் பண்ண காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் சாப்பாடு தொடவே மாட்டோம். அவங்க போய் ஹோட்டலில் வாங்கி நீங்கள் சாப்பிட்டுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கல்யாண வீட்டில் சாப்பிட்றது, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் தான். அதே மாதிரி சார், அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனே வேறு மாதிரி இருந்தது சார். ஃபுட்டுலேருந்து ஆரம்பித்து அவங்க நம்மளை ட்ரெயினில் கூப்பிட்டு போனதாக இருக்கட்டும், ரூம் போட்டு கொடுத்ததாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க சார். செஞ்சாங்க. ரஜினி சார்கிட்ட நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருந்தது. எனக்கு நான் அவர்கிட்ட பார்த்து ஆச்சரியப்பட்டதெல்லாம் என்னென்னா, நிறையா சொல்லிகிட்டே போகலாம் சார். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அங்கே டே அண்ட் நைட்டு ஷூட்டிங் பண்ணிட்டு வந்தோம் சார். டெய்லி நைட்டு 2 மணி வரைக்கும் போகிறது, அப்புறம் அடுத்த நாள் காலையில் திருப்பி 9 மணிக்கு ஷூட்டிங்கு, இப்படி ஒரு 4-5 நாள் பண்ணிட்டு வந்தோம். அதில் எல்லாருமே கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தோம். இவரோட போர்ஷன் அப்பப்போ போயிட்டுருப்பார். அப்போ ஒரு நாள் அதே மாதிரி வந்துட்டார், ஷூட்டிங்க்கு வந்துட்டு பார்க்குறாரு, எல்லோரும் ஒரு மாதிரி டயர்டாக கண்ணு செவந்து ஒரு மாதிரி எல்லோரையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு நடராஜிட்ட கேட்குறாரு, ஏன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா, அவர் சொல்கிறார், இல்லை சார், ஒரு 4 நாள் நைட் ஷூட்டிங் போச்சு அப்படின்னா. அவர் இல்லை ஏன் நாங்கள் பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கில் இருக்கோம் சார். அவர் சொல்கிறார், நான் உங்களை அவ்வளோ அவசரமெல்லாம் எடுக்க சொல்லி ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டார். சத்தம் போட்டுட்டு என்ன செஞ்சார்னா, எல்லாருக்கும் 2 நாள் லீவ் விட்டார் சார். சார், அவுட்டோரில் இவ்வளோ பேரையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு லீவெல்லாம் விட முடியுமா சார்? என்ன செலவாகும்? 2 நாள் ஷூட்டிங் கிடையாதுட்டார் சார். ஷூட்டிங் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு ஈவினிங் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு 2,000 ரூபா பணம் வேறு எக்ஸ்ட்ரா கிஃப்ட்டு கொடுத்து 2 நாள் லீவு ஜாலியாக இருங்கன்ட்டார். எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக போயிடுச்சு சார். சாப்பாடு 3 வேளை கொடுத்துட்டாங்க, கையில் காசு செலவு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்கவுங்க எங்கேயோ கோயிலுக்கு போகிறது, அங்கே போகிறது, எங்கே போகிறதுன்னு சுற்றி 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணோம் சார். அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அவர்கிட்ட நான் பார்த்தது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா சார், இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா கேரவன் இல்லாமல் இருக்கிறது கிடையாது. அன்றைக்கு காலகட்டத்தில் அந்த கேரவன்லாம் கிடையாது. நாங்கள் டாப் ஸ்லிப்பில் ஷூட்டிங் சார். இவர் என்னென்னா பொள்ளாச்சியில் நாங்கள் ஃபஸ்ட்டு சாலக்குடியில் தான் ஷூட்டிங் வச்சுருந்தோம்.
இவருக்கு என்னென்னா இவரை வச்சு தமிழ்நாட்டில் ஷூட்டிங்கே பண்ண முடியாது சார், அவ்வளோ கூட்டம் வரும். ஆமாம். அவுட்டோர்னால கூட்டம் பயங்கரமாக வரும். அதனால் சாலக்குடியில் வச்சுக்க சொன்னார். சாலக்குடியில் வந்து போட்டால் அங்கே மழை ஹெவியாகிடுச்சு. அதனால் திருப்பி பொள்ளாச்சிக்கு வந்துட்டோம். பொள்ளாச்சிக்கு வந்தால் இவர் ரஜினி சார் ஷூட்டிங்னா மொத்த ஊருமே திரண்டு நிற்கிது. அப்புறம் இவர் சொன்னார், சரி மேலே டாப் ஸ்லிப்புக்கு போயிடலாம், ஏன்னா இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னு சொல்லி டாப் ஸ்லிப்புக்கு ஷிஃப்ட் ஆனால் அங்கேயும் வந்து குமிஞ்சிட்டானோ சார். அங்கேயும் பார்த்தா ஒரு 10,000 20,000 பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறானுங்க தான். அங்கே கூட சார் இவர் வந்து என்னென்னா ஒரு பாத்ரூம் யூரின் போகணும் அப்படின்னா சாதாரணமாக ஒரு மரத்துக்கு பின்னாடி போயிட்டு வர்றாரு சார். எனக்குலாம் பெரிய ஆச்சரியம், ஒரு இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்துக்கிட்டு இவரால் எப்படி இப்படி ஒரு எளிமையாக இருக்க முடியுது. ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்தேன் சார். ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு அந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி டைலாக் அவர் தான் எழுதியிருந்தார். என்னை கூப்பிட்டு படிச்சிங்களா, ஃபுல்லாக ஸ்கிரிப்டை படிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். படித்தேன் சார் அப்படின்னா. உங்களுக்கு ஏதாவது அதில் கருத்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. இல்லை சார் கரெக்டாக இருக்குது அப்படின்னா. சொல்கிறாரு, நான் எழுதிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லலாம் நீங்கள் அப்படின்னாரு. அதெல்லாம் தான் இவர் இவ்வளோ ஒரு பண்பான ஒருத்தராக இருக்கிறாரு. ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் சார். சாலக்குடியில் கூட நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம் சார். என்னென்னா வீரப்பன் ஒரு லைட்மேனு, அவரோட கலந்த காலங்களில் நிறைய படம் ஒர்க் பண்ணவர். அவர் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து நான் கேள்விப்பட்டது என்னென்னா சார், அவர் ஃபஸ்ட்டு படத்தில் ஒர்க் பண்ணும்போது அபூர்வராங்கல்ல இன்ட்ரடியூஸ் ஆகும்போது யாராவது ஒரு பெரியவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு தேடி இருக்கிறார் ரஜினி சார். அப்போ வந்து இந்த வீரப்பன் தான் அவர் கண்ணில் பட்டிருக்கிறாரு. அபூர்வராங்கல் அப்போ இந்த லைட்மேனாக இருந்திருக்கிறாரு. அவர் காலை தொட்டு வணங்கினாராம் ரஜினி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து இவர் ஒரு கட்டத்தில் பெரிய பொசிஷனுக்கு வந்ததுக்கு பிறகு ரஜினி சார் அவரோட எல்லா படத்துலையுமே இந்த வீரப்பனை வந்து லைட்மேனாக ஒர்க் பண்ண சொல்லுவாராம், எந்த யூனிட்டாக இருந்தாலும். அப்படி தான் அவர் வள்ளி படத்துக்கும் வந்திருந்தார். இப்போ ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஒரு சிகரெட் எடுத்தோடனே ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு சிகரெட் எடுத்துகிட்டு வீரப்பன் அப்படின்னு கூப்பிடுவார். வந்தோன்னா அவர் உடனே பக்கத்தில் ஒடியாந்தோன்னே அவருக்கு ஒரு சிகரெட்டை கொடுப்பாரு. 2 பேரும் வாயில் வச்சுட்டு ஒரு இதை பற்ற வச்சு அவருக்கும் பற்ற வச்சுட்டு இவரும் பற்ற வச்சுக்குவார் சார். அப்போ தான் அந்த வீரப்பன் யாருன்னு கேட்டப்போ இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வாங்கினார்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு, எப்படி இப்படி எளிமையாக இருக்கிறாருன்னு. அதேமாதிரி சார் நாங்கள் சாலக்குடியில் ஒர்க் பண்ணும்போது இந்த அட்மாஸ்பியரை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் அங்கே லோக்கலில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணார். அவர் அங்கிட்ட ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார். சாலக்குடியிலேருந்து கிளம்பும்போது சார், எல்லோரும் கிளம்பும்போது கார் வெளியில் நின்றுட்டுருக்கு. ரஜினி சார் காரில் ஏற வராரு. அப்போ அந்த அட்மாஸ்பியர் பார்த்துக்கிட்டவர் வந்து அந்த கார் பக்கத்தில் நின்றுட்டுருக்கிறாரு. இவர் ஏறினவர் டக்குன்னு அவரை பார்த்துட்டார் சார். பார்த்துட்டு நீங்கள் என்ன சார், நான் இந்த ஊர் தான் அப்படின்னாரு. இவர் ரஜினி சார் முதல்ல நம்ம யூனிட்லேருந்து வந்திருக்காருன்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் அப்போ அவருக்கு ஒரு டவுட்டு, அப்புறம் தான் கேட்டார், நீங்கள் எங்கே? இல்லை நான் சாலக்குடி தான் அப்படின்னா டக்குன்னு அப்படி பைக்குள்ளே கை விட்டார் சார். இவ்வளோ அமௌண்ட்டு சார், எவ்வளோன்னே தெரியல. அப்படியே எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு கையை காமிச்சிட்டு டக்குன்னு ஏறி போயிட்டார் காரில். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நான் ஆச்சரியமாக பார்த்தேன். அதேமாதிரி டப்பிங் நடக்கும்போது சார், டப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாள் எல்லோரும் உட்காந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்திருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக எடுத்த படம் தானே அது. பேசிகிட்டு இருக்கும்போது கதையை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்துருச்சு. வந்தோன்னே அவங்க எல்லாருமே கன்னடத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் வந்து நின்றுட்டு இருக்கிறேன். அவங்க பேசுகிறது என்னென்னு எனக்கு புரியல. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இவருடைய பேசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு என்னை பார்த்தாரு சார். பார்த்துட்டு டக்குன்னு 1 செகண்டு தான் சார், எப்போ எல்லாம் தமிழில் பேசுங்கப்பா அப்படின்னாரு. ஏன்னா என்னால் அதில் பங்கு எடுத்துக்க முடியல. அதை உடனே புரிஞ்சுக்கிட்டு போனார் சார். அப்படி நிறைய ஆச்சரியங்கள் வந்து பார்த்தேன் ரஜினி சார்கிட்ட. இப்போ கடைசி நாள் வந்து இங்கே சிவாஜி ஸ்டுடியோ இது நம்ம சிவாஜி கார்டனில் தான் ஷூட்டிங் ஃபைனலாக முடிஞ்சுது சார். முடிஞ்சோடனே எல்லாரும் அவரோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நான் சும்மா பார்த்துட்டு தான் நின்னேன், எனக்கு ஒன்றும் அதை எடுக்கணுங்கிற எந்த ஐடியாவுமே இல்லை. அப்போ அவர் கேட்டார், ஏன் நீங்கள் என் கூட எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னாரு. சார் என்ன சார் சொல்லி அப்புறம் ஓடி போய் நின்று அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். என்னென்ன சார் ஒரு எளிமையோட சிகரம் சார். அவர் இவ்வளோ வந்து கற்றுக்கணும் நம்ம அவர்கிட்ட. ஏன்னா நான் இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுகளோடு தான் அவரை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா அவர் எங்கேயோ இருக்கிறாரு. இந்த படத்தினுடைய தோல்விக்கு அப்புறம் ரஜினிகாந்த் சந்திச்சிங்களா? இல்லை சார், அது வாய்ப்பு இல்லை எனக்கு. ஏன்னா அந்த டைமில் என்னென்னா படம் ஆனால் அது ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக தான் சார் எடுத்து அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த படத்தில் வந்து நிறைய படம் நல்ல பிஸ்னஸ் எல்லாமே ஆச்சு. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 18 பேரும் என்னமோ சார் அவரோட இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க. அந்த 18 பேருமே அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தில் வந்து நடராஜ் சாருக்கு டைரக்ஷன் வாய்ப்பு, மற்ற எல்லாருமே அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அந்த இவர் ராஜி பகதூர் இருக்கார்ல, இவர் டிரைவராக கண்டக்டராக பஸ்ஸில் அவரும் ஒரு ஆமாம் அவரும் அந்த படத்தில் ஒரு மிலிட்ரி மேனாக நடிச்சிருப்பார். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல அந்த படத்துலேருந்து ஒரு இது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு அமௌண்ட் போட்டு கொடுத்தாரு. அது வரைக்கும் தெரியும் எனக்கு. படம் உடனே எங்களுக்கெல்லாம் செயின் போடுற மாதிரி இருந்தார். ஆனால் அதை எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையலை படம்.
ஜெமினி திரைப்படத்தில் விக்ரமோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக சார் நான் அதுவே எல்லாமே ஒரு எதிர்பாராத ஒரு வாய்ப்பு தான் சார். நான் இந்த ஏவிஎம்மில் ஒரு படம் பண்ணுவோம், சரண் பண்ணுவார், நம்ம கூட ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காம ஒரு அமைஞ்ச ஒரு வாய்ப்பு தான் அது. அப்போ ஒரு படம் பண்ணலான்னு அவங்க சரணை வச்சு படம் பண்ணலான்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் யார் ஹீரோ அப்படின்னு வரும்போது விக்ரம் அப்படிங்கிறது வந்து முடிவாச்சு. அப்புறம் வழக்கம் போல் நானும் சரணும் உட்காந்து தான் அந்த கதையை வந்து பேசினோம். பேசி அதுக்கப்புறம் ரெடி ஆகி எல்லாம் ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆச்சு. கன்ஃபார்ம் ஆகி இப்போ போய் விக்ரம்கிட்ட கதை சொன்னோம். விக்ரம் கூட அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவெல்லாம் இல்லை, நார்மலான படங்கள் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த கதையை கேட்டோன்னே முதல்ல கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தார் அவரும். ஒரு மாதிரி இருக்கங்க அப்படின்னாரு. ஆனால் அப்புறம் இவர் சரண் எடுக்கிற அந்த ஒரு விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்வால்வ் ஆகி நடித்தார். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல ஒரு கேஷுவலான ஒருத்தர் தான் சார் அவர். அந்த ஒரு பந்தா கிந்தா அதெல்லாம் இல்லை. நம்மள்ட்ட எல்லாம் ஒரு நட்போட ஒரு இதோடு தான் பழகினார். என்னென்னா ஒரு ஒரு நல்ல ஒரு நடிகர்னு சொல்லலாம் சார். என்ன மாதிரி ஒரு அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன வந்து கொடுக்கணுமோ அதை வந்து ரொம்ப அழகாக கொடுப்பார். அதுக்காக நல்லா மெனக்கெடுவார் அவர். அந்த ஒரு விஷயங்கள்லாம் அவர்கிட்ட பார்த்தேன் நான். ஜெமினி திரைப்படத்தின் போது ஏவிஎம் நிறுவனத்துக்கே பல நிபந்தனைகள் விதித்தார் சரண். ஆமாம் சார், அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் சார், அவர் ஒரு 10 கட்டளை போட்டாருன்னு நினைக்கிறேன். இது லிஸ்ட்டு இந்தந்த மாதிரி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நாங்கள் அந்த படத்தோட கம்போசிங் வந்து பெங்களூரில் பண்ணோம் சார். அப்போ கம்போசிங்க்கு வந்து பெங்களூர் போகிறதுன்னு டிசைட் பண்ணோன்னு நான் தான் போய் பேசினேன் சரவணன் சார்கிட்ட. சார் இந்த மாதிரி பெங்களூருக்கு போகிறோம் சார். நான் அவர் சொன்னார், ஏங்க இவ்வளோ படம் எடுத்துருக்கேங்க, இது வரைக்கும் ஏவிஎம் படம் எந்த படமுமே வந்து வெளியூர்லலாம் போய் கம்போஸ் பண்ணது கிடையாது. இங்கே ஸ்டுடியோவில் பண்ணுவோம், இல்லைனா எங்கேயாவது ரோக்கலில் ரூம் போட்டு பண்ணுவோம் அப்படின்னாரு. இல்லை சார் இவர் கொஞ்சம் வெளியில் தான் சார் பண்ணுவார் அப்படின்னேன். சரி ஓகே நீங்கள் கேட்குறீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் எவ்வளோ பணம் வேணும், எவ்வளோ வாங்கிக்கிறதுன்னு கிட்ட கேட்டேன். ஒரு 1 lakh வாங்கிக்கங்க அப்படின்னாரு. அது கூட கொடுத்துட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் வெளியில் போய் பண்ணிட்டு வந்தோம். நம்ம இவர் சில விஷயங்கள் சொன்னது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இவரும் கொஞ்சம் வெற்றியில் இருந்தார். வெற்றியில் இருந்ததுனால இவர் சொன்னதை வந்து கேட்டுக்கிட்டாங்க. டைட்டில் ஒரு அதேமாதிரி ஒரு 4-5 டைட்டில் எழுதி கொடுத்தாரு. அதில் ஜெமினிங்கிறத வந்து சரவணன் சார் தான் செலக்ட் பண்ணார் சார். செலக்ட் பண்ணி அதை பண்ணார். ஏவிஎம் நிறுவனத்தோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது சார்? எனக்கு என்னென்ன சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு. எனக்கு என்னென்னா சார், என் லைஃப்லேயே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சார், ஒரு பாலச்சந்தர் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நம்ம நேசித்து வந்தோம். பாலச்சந்தர் சாருக்கே என்ன நான் பழகிற அளவுக்குலாம் போயிட்டேன், பழகி அவரோட பேசுகிற அளவுக்குலாம், அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அவரோட அசிஸ்டன்ட்ஸ் சரண், வசந்த், சுரேஷ் கிருஷ்ணா இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணுற ஒரு பாக்கியம் வந்து எனக்கு கிடச்சிது. என்னுடைய பேரே வந்து நான் மணிபாரதின்னு மாற்றிக்கிட்டதே புது அர்த்தங்கள் வந்த பிறகு தான் மாற்றிட்டேன் சார். இந்த பாலச்சந்தர் மேலே இருக்கிற அபிமானத்தினால. அந்த படத்தில் வந்து ரகுமான் கேரக்டர் நேம் வந்து மணிபாரதி தானே. வசந்த் வந்து ஒரு நாள் கூப்பிட்டாரு, என்ன மாரிமுத்தை, சூர்யா, சூர்யா 3 பேரையும் கூப்பிட்டாரு. 3 பேரையும் கூப்பிட்டு என்ன செஞ்சார்னா, என் பேர் அப்போ இந்த சொன்னல அந்த பொன்னின்னு தான் வச்சுருந்தேன். மாரிமுத்து, சூர்யா பேர் வந்து ஜஸ்டின்னு. 3 பேரையும் கூப்பிட்டாரு. எப்பா அவங்க 3 பேரும் எனக்கு பிடிக்கல, 3 பேரும் பேரை மாற்றுங்க அப்படின்ட்டாரு திடீர்னு. ஏன்னா இதெல்லாம் ஒரு டைரக்டருக்கான பேராக இல்லை அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிவிட்டு உடனே அடுத்த நாளே வந்தோடனே நான் உடனே இந்த புது அர்த்தங்கள் அந்த மாயையில் நானே என் பேர் சார் மணிபாரதி நல்லா இருக்காங்க, நல்லா இருக்க வச்சிங்கன்ட்டார். மாரிமுத்து வந்து சேதுபதினு ஒரு பேர் சொன்னார். நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் அவரை சேதுபதினு தான் நான் கூப்பிடுவேன். நான் அவர் சேதுபதி, இவர் ஜஸ்டின் வந்து சூர்யான்னு. அப்படி தான் பேர் மாற்றமே எங்களுக்குள்ளார நடந்தது. அப்படி தான் அந்த மாதிரி பாலச்சந்திராக இருக்கட்டும், பாரதிராஜா சாராக இருக்கட்டும், மணிரத்னம், இதெல்லாமே சார் நான் எதிர்பார்க்காமவே அவங்களோட பழகிற வாய்ப்பு. ஏன்னா இந்த அல்லி அர்ஜுனா படம் ஒர்க் பண்ணும்போது பாரதிராஜா சாரோட வாய்ப்பு எனக்கு கிடச்சிது பழக. இப்படி பெரிய ஆட்களோட உள்ளே போகிறதுக்கு பழகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் எப்படியோ அது நம்மளை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். அப்படி தான் சார் ஏவிஎம் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இவர் சரண் மூலமாக அங்கே போவோங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. போய் பழகணும், இது பண்ணோம். அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெமினி வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு சார் எனக்கு என்னென்னா, ஜெமினி நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு நாள் வந்து சரவணன் சார் கூப்பிட்டார். இவங்க வந்து சாங் வந்து எடுக்கிறதுக்காக சுவிட்சர்லாந்து போயிட்டாங்க. இவர் சரண் சார் எல்லாருமே. இவர் திடீர்னு என்னை கூப்பிட்டு இவர் சரவணன் சார் என்ன சொன்னார்னா, நான் வந்து படம் பார்க்கணுங்க அப்படின்னு. மனோரமா கேரக்டர் அப்போ தான் வந்து படம் பார்க்கணுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் இன்னும் விக்ரம் போர்ஷனு இவர் கலாபவன்மணி போர்ஷன்லாம் வந்து இன்னும் வந்து டப் பண்ணல சார், இன்னும் டப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க நான் பார்க்கணும் அப்படின்னு திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணார். நான் சொன்னேன், சார் வேணால் ஒன்று பண்ணலாம் சார், அவங்க 2 பேருக்கு வந்து நான் வேணால் டம்மி வாய்ஸ் போட்டு டப் பண்ணுறேன், பண்ணி வேணால் உங்களுக்கு படத்தை காட்டுறேன் சார் அப்படின்னோடனே அந்த ஐடியா அவருக்கு பிடிச்சிருச்சு சார்.
சடனாக ஒரு ஐடியா சொன்னல, அது வந்து சரவணன் சார் எதிர்பார்க்கல. சரி பண்ணுங்க அப்படின்ட்டார். அப்புறம் சரண் சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் பார்க்கணுங்கிறாரு, நான் டம்மி வாய்ஸ் போட்டு பார்க்க காட்டுங்கன்ட்டார் அவர். அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை ரெடி பண்ணி அவருக்கு காமிச்சேன். பார்த்தாரு. பார்த்துட்டு அவரும் இந்த பீட்டர் செல்வகுமார்னு ரைட்டர் இருக்கார்ல, 2 பேரும் தான் பார்த்தாங்க. அப்புறம் தான் லேடிஸ் மேட்ரு படத்தில் இல்லை, ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மனோரமா கேரக்டரை உருவாக்கணும். அது ஒரு 2 நாள்லேயே பீட்டர் செல்வகுமாரோட உட்காந்து பேசி அதை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி சரண் சாருக்கு சொல்லியாச்சு, ட்ராக்குன்னு சொல்லி அவர் ஓகேன்ட்டார். அவர் அங்கேருந்து வர்றதுக்குள்ளார மனோரமாவோட டேட்டு ஒரு 3 நாள் வாங்கி இங்கே ஒரு செட்டு ஒன்று ரெடி பண்ணோம். செட்டை ரெடி பண்ணி எல்லாம் பக்காவாக வச்சுருந்தேன். வந்து சரண் சார் வந்து ஒரு அது அடுத்த நாள் விட்டு அடுத்த நாள் அதை ஒரே நாள் சார், ஒரே நாளில் 8 சீனை ஷூட் பண்ணிட்டார். வந்து கடன்னு ஷூட் பண்ணி உள்ளே அங்கங்கே அப்படியே நடுவில் போட்டு அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அந்த படம் தெலுங்கில் பண்ணும்போது அந்த ரோல் வந்து சுஜாதா பண்ணாங்க. தெலுங்கில் வந்து வெங்கடேஷ் ஹீரோவாக நடித்தார் ஜெமினி. அப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அந்த படம். கலாபவன் மணி என்னென்ன சார், இந்த படத்தில் வந்து யாரை வில்லனாக போடுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தப்போ பல பேரை யோசிச்சுட்ருக்குறோம். நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் இந்த சினிமா எக்ஸ்பிரஸ் ஃபங்க்ஷன் வந்து நடந்தது. பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்குறதுக்காக கலாபவன் மணி எங்கள் மலையாளத்துலேருந்து அங்கே வந்திருக்கிறாரு. அப்போ என்னென்னா மேடையில் வந்து அவர் இந்த அனிமல்ஸோட மிமிகிரியெல்லாம் பண்ணி காமிச்சார் அந்த டைமில். அது நானும் சரணில் போயிருந்தோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே முடிவு பண்ணோம் சார், இவரையே வில்லனாக நடிக்க வச்சிடலாம் நம்ம, ஏன்னா இதெல்லாம் இதில் பண்ணாருன்னா புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்புறம் அவரை காண்டாக்ட் பண்ணோன்னே அவர் சொன்னார், எனக்கு டேட்டே கிடையாதுங்க, எனக்கு இங்கே மலையாளத்துலேயே ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறேன், நான் என்னால் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்தா எங்கே இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நான் இதில் கொடைக்கானலில் ஷூட்டிங்கில் இருக்கேன்னொன்னே ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு நேராக போயிட்டேன். நான் நேராக போய் அவர் தங்கியிருக்கிற இடத்துல ரூம் போட்டு தங்கிட்டு 2-3 நாள் அவரை ஃபாலோ பண்ணி அப்புறம் அவர்கிட்ட சொன்னோம், சார் இந்த மாதிரி அனிமல்ஸ் மேட்டர்லாம் வச்சு நாங்கள் சீன் பண்ணிட்டோம், உங்களை தவிர யாராலையும் நடிக்க முடியாது சார் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறமா ரொம்ப யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 days இருக்குது நான் தரேன், அதை வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் எப்படியோ கொஞ்சம் பிடிங்கி தரேன்னு சொல்லி அப்படி தான் அவரை வம்படியாக கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு நிறையா படம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக படங்கள் வந்து பண்ணார். அப்புறம் ஜெமினி தெலுங்குக்கு கூப்பிட்டு போனோம் சார் அவரை, இதே சேம் கேரக்டருக்கு கூப்பிட்டு போய் அங்கேயும் நடிக்க வச்சோம். அப்போ நல்ல சம்பளம் கேட்டார் அவர். அந்த சம்பளத்தை அவங்க கம்பெனிலேருந்து கொடுத்தாங்க, ஏன்னா இவர் நல்லா பெருசாக வளர்ந்துட்டார். அப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போசானி கிருஷ்ணமுரளின்னு ஒரு ரைட்ரு, இப்போ ஒரு அங்கே காமெடி ஆக்டராக இருக்கார், எல்லா படத்துலையும் தெலுங்கு படத்தில் ஒயிட்டாக இருப்பார் சார், நிறையா ரோல்லாம் பண்ணிகிட்ருக்கிறார். அவர் தான் ஜெமினிக்கு வந்து டயலாக் ரைட்ரு. அவர் நிறைய இப்போ அங்கே படங்கள் சக்ஸஸ் பண்ணுவார் சார். போசானி கிருஷ்ணன் பெரிய ரைட்ரு அங்கே தெலுங்கில். இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா வந்து இவரோட கலாபவன் மணியோட பயங்கரமான ஃபேன் அவர். ஏன்னா அவருக்கும் என்னென்னா நடிக்கணுங்கிற ஐடியாலாம் இருக்குது. இவர் வந்து கருமாடி குட்டன்னு சொல்லி மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருந்தார், நம்ம 16 வயதில் கமல் டைப்பில் உள்ள கதை அது. அந்த மாதிரி கதையை வந்து தெலுங்கில் ரைட்ஸ் வாங்கி நம்ம நடிக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை அந்த போசானி கிருஷ்ணமுரளிக்கு. அதனால் இவரை பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்புறம் அவரை அறிமுகப்படுத்தி விட்டோம். இப்போ அந்த படம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் வந்து இவர் அந்த போசானி கிருஷ்ணமுரளி அவர் ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பார் சார், ரொம்ப எளிமையாக இருப்பார். அவர் ஒரு பெருசாக மதிப்பெல்லாம் இட முடியாது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 படம் சூப்பர் ஹிட்டு கொடுத்துருக்கிறாரு ஸ்க்ரீன் பிளேயில், ஒரு 100 படம் டயலாகில் ஹிட்டு கொடுத்தவர், அவ்வளோ பெரிய ஆள். அந்த பேருக்கும் ஆள் தோற்றத்துக்கு அவர் போடுற சட்டைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், ரொம்ப சாதாரணமாக இருப்பார். ஒரு நாள் வந்து என்கிட்ட கேட்குறாரு, ஏங்க இந்த மாதிரி ஒரு நாள் வீட்டுக்கு டைரக்டர் சார் வந்து டின்னருக்கு கூப்பிட்டா வருவாரான்னு என்கிட்ட கேட்டார். கூப்பிட்டா போகலாம் சார்னா. அப்புறம் ஒரு 2-3 தடவை என்கிட்ட கேட்டுருந்தார், கூப்பிட்டு வரீங்களா டைரக்டர் அப்படின்னு. அப்புறம் சொன்னேன் சரண்ட்டு அந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருங்க, ஒரு நாள் வேணால் அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னா. அவர் ஆள் வேறு சிம்பிளாக இருக்கார் சார், எந்த லொக்காலிட்டியில் இருப்பாருங்கிறது நமக்கு தெரியாது சார். அதனால் எங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து சரி ஆனால் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாரு, போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி இன்றைக்கி வரோங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். அப்புறம் வந்து அன்றைக்கி ஃபோன் பண்ணார், ஈவினிங் ஒரு 6:30-7 மணிக்கு திருப்பி ஃபோன் அடித்தார். சார் நீங்கள் வந்துடுறீங்களா இல்லை நான் ஏதாவது வண்டி அனுப்பணுமா அப்படின்னாரு. இல்லை சார் கம்பெனி கார் இருக்குது, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம். போனால் சார் ஒரு பயங்கரமான ஒரு வீடு சார், அப்படி மாளிகை ஜொலிக்குது சார். நாங்கள் மிரண்டு போயிட்டோம். நாங்கள் என்ன இது ஒரு வீடு தானே இது அப்படின்னு 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல. இப்படி கட்டி வச்சிருக்காரு, சாதாரண வீடு எதிர்பார்த்து போகிறீங்க. அவர் ஆள் தோற்றம் அப்படி தான் சார் இருக்காரு. ஏதாவது கொஞ்சம் பணக்கார தோற்றம் இருந்தால் நம்ம ஏதாவது நம்பலாம். எங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோம்னா இங்கே ஒருத்தரோட கேட்டகரி என்னன்னு நமக்கு தெரியும், அவர் தெலுங்கு, நமக்கு தெரியாது அவரை பற்றி.
அப்படி கட்டி வச்சிருந்தாரு. எங்களுக்கு காலை வைக்க கூச்சமாக இருக்குது தரையில். இப்படி இழைச்சி வச்சிருக்காரு. போனால் அப்புறம் சொல்கிறாரு, சார் இந்த கல் இங்கே சைனாவில் வாங்கினேன், இது இந்த நாட்டில் வாங்கினேன், இது இந்த நாட்டில் வாங்கினேன்னு அப்படி கட்டி வச்சுருந்தார் சார் வீடு. அப்படி அன்னைக்கு வந்து மறக்க முடியாத ஒரு டின்னர் 2 பேருக்கும் கொடுத்தாரு. நானும் சரணும் மிரண்டு போயிட்டோம். இப்படி ஒருத்தரான. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இதெல்லாம் எத்தனை வருட வளர்ச்சி சார், ஒரு ரைட்டராக இப்படி ஒரு வீடை கட்ட முடியுதா சார்னு கேட்டேன். 10 வருட வளர்ச்சி சார் அப்படின்னு. 10 வருஷம் உழைப்பு அப்படின்னாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சார் செஞ்சீங்க அப்படின்னா, இதே உங்கள் சென்னையில் பாண்டி பஜாரில் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இங்கே தெலுங்கில் அவர் தெலுங்கு மதட்டாங்க, தெலுங்கில் ட்ரை பண்ணி இது பண்ணி எல்லா படமும் ஹிட்டான் சார். அவருக்கு எழுதுனேன் எல்லா படமும் ஹிட்டாகி இன்றைக்கி இவ்வளோ பெரிய வீடை கட்டினாரு. திருப்பி இந்த கலாபவன் மணி வந்தோடனே அதேமாதிரி கலாபவன் மணியையும் வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டுட்டு இருந்தார். அவர் கலாபவன் மணி இதேமாரி தான். அவருக்கும் டவுட்டு, இவர் என்ன நம்மளை கூப்பிட்டு இருக்காருன்னு என்கிட்ட கேட்டார். என்ன டெய்லி டார்ச்சர் பண்ணுவார். நான் சொன்னேன், சார் அவர் வீட்டை மட்டும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னா. அப்படியானாரு. போயிட்டு வாங்க அப்படின்னா. போயிட்டு வந்த அப்புறம் மறுநாள் சொன்னார், என்னங்க இப்படி வீடு கட்டி வச்சிருக்காரு. அவர் மிரண்டுட்டார் சார். அப்புறம் என்ன செஞ்சாருன்னா, கலாபவன் மணி வந்து சாலக்குடியில் வீடு கட்டினப்ப இந்த வீட்டோட இன்ஜினியரை வச்சு தான் கட்டினார். அவ்வளோ இதே சேம் மாடலில் வீடு வேணும்னு அவரை கூப்பிட்டு போய் கட்டினார் அந்த வீட்டை. அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்தது. லிங்குசாமி, வசந்தபாலன், பிருந்தா சாரதி எல்லாம் எந்த காலகட்டத்தில் உங்களோட ஒரே அறையில் தங்கியிருந்தாங்க? வள்ளி அந்த டைம் தான் சார். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிருந்தா சாரதி தான் சென்னைக்கு வந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அப்போ பிருந்தா சாரதி ஊரில் இருந்தார். எல்லாமே ஒரே ஊர் தான், கும்பகோணம் தான். லிங்குசாமியினுடைய படங்களை எல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட நேருக்கு நேராக விமர்சிக்கக்கூடிய நீங்கள் அஞ்சான் படத்தை பற்றி அவர்கிட்ட என்ன சொன்னீங்க சார்? ஆக்சுவலாக எனக்கு நான் அதில் வந்து எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சார், அதாவது படத்தில் வந்து இன்ட்ரோல் பிளாக்கில் வந்து வில்லன் யாருன்னு தெரிஞ்சிருது சார். ஏவிஎம்ல அன்பே அன்பே திரைப்படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சிருக்கு? இது என்னென்ன சார், எனக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் சார். ஏன்னா நான் அந்த ஜெமினி முடிச்சாச்சு சார். ஜெமினி பெரிய ஹிட் ஆகிடுச்சு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.